இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சியை பார்த்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். இந்த செய்திகள் டிவிடியிலே தேவையானால், எங்களுடைய வளர்செடி பத்திரிகை தேவையானால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 32 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யாக்கோபு தன் தேவனாய கர்த்தரிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். கடற்கரை மணலை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று நீ சொன்னீரே ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இது என்ன சம்பவம் என்று நாம் வாசித்து பார்க்கும்போது, மாமனார் வீட்டில இருந்து யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட பரிவாரங்களோடு கூட அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அப்படி வரும்போது அவன் வருகிறதை எதிர்பார்க்கிற தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட அவன் வருகிறதை அவன் சகோதரன் ஏசாவுக்கு செய்தி அனுப்புகிறான். ஏசாவும் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் பின்பு வருகிற தன்னுடைய சகோதரன் அவன் குடும்பம் யாவரையும் சந்திக்கும்படி எதிர்கொண்டு வருகிறான். எப்படி வருகிறான்? 400 பேரோடு கூட வருகிறான். அதுதான் நல்ல ஒரு அதிர்ச்சியான அனுபவம். திரும்பி வருகிற தன்னுடைய சகோதரனை சந்திப்பதற்கு 400 பேர் என்ன அவசியம் என்று தெரியவில்லை. ஆனால் 400 பேரோடு வருகிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே இந்த யாக்கோபுடைய உள்ளம் பதறுகிறது. அவன் பயந்து போகிறான், நடுங்கி போகிறான். அப்படியானால் ஒருவேளை அவன் யுத்தத்துக்கு தான் வருகிறான், நம்மோடு யுத்தம் பண்ணும்படிதான் வருகிறான் என்று சொல்லிவிட இந்த யாக்கோபு பயந்திருக்க கூடும். கர்த்தரிடத்திலே கேட்கிறான், தேவரீர் கடற்கரை மணலை போல உன் ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே என்று சொல்லி அவன் சொல்வதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எழுத்தின்படி நாம் பார்க்கும்போது கடற்கரை மணலை போல என்று சொல்லும் பொழுது எண்ணி முடியாத ஆசீர்வாதம், உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும் என்பது உண்மைதான். எண்ணி முடியாத அளவுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற வார்த்தை உண்மைதான். ஆனாலும் அதே சமயத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் இங்கே இருக்கிறது. நான் இதை வாசிக்கும் போது யோசித்து பார்க்கிறேன். அவனுடைய ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த பூமியின் மண்ணை போல என்று சொல்லாமல் ஏன் கடற்கரை மணலை போல என்று சொல்லுகிறான்? பூமியில் இருக்கிற மண் எண்ண முடியுமா? எண்ண முடியாதே. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? அப்படியானால் அவன் பூமியில் இருக்கிற மண்ணை போல என்று சொல்லாமல் கடற்கரை மணலை போல ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் என்று சொல்லுகிறான். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்ன? ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கடற்கரை மணலின் சுபாவத்திலே, கடற்கரை மணலின் தன்மையிலே அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால், கடற்கரை மணலை போல உள்ள வாழ்க்கை என்பது என்ன? மண்ணு அந்த வாழ்க்கை என்ன? ஏனென்றால் மண்ணை போல் அல்ல, கடற்கரை மணலை போல ஆசீர்வாதம். ஒரு விசுவாசி கடற்கரை மணலை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இதற்குரிய ஆவிக்குரிய அனுபவம் அர்த்தம் என்ன என்பதைதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 1:12 நாம் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்று சொல்லியிருக்கு. நன்றாய் கவனிங்கள். கடற்கரையிலே நாம் போகும்போது அந்த கடற்கரை மணலிலே தண்ணீர் ஊற்றுகிறோம் என்று வையுங்கள். எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் ஏற்றுக்கொள்ளும், வெந்நீர் ஊற்றினாலும் ஏற்றுக்கொள்ளும், எண்ணெய் ஊற்றினாலும் ஏற்றுக்கொள்ளும். எதையுமே அது வேண்டாம் என்று சொல்லாது. அதே காரியத்தை
மண்ணில் ஊத்தி பாருங்க. நம்ம வீட்டு பக்கத்துல மண் இருக்கு, இந்த மண்ணில் தண்ணி ஊத்துங்க, அப்படியே படர்ந்து நிற்கும். ஏன்னா ஏற்றுக்கொள்ளல. ஆனா கடற்கரை மணல்ல நீங்க ஊற்றுகிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை சற்று அப்புறம் போய் திரும்பி வந்து பார்த்தா எந்த இடம் ஊற்றணும்னு கூட தெரியாது. எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ ஒரு கடற்கரை மணலின் அனுபவத்தில் இருக்கிற விசுவாசி ஆனால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எதை அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உனக்கு வேண்டும். கர்த்தர் எதை எனக்கு தந்தாலும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தான் கடற்கரை மணலின் ஆசீர்வாதத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு இது வேண்டாம், என்னால் இது முடியாது என்று சொல்லி நாம் பேசுறவளா இருந்தால் அது மண்ணுக்கு சமம். ஏனென்றால் மண்ணிலே தண்ணீர் ஊற்றினாலும் வெந்நீர் ஊற்றினாலும் அது அப்படியே பரவிதான் போகுமே ஒழிய அது உடனே ஏற்றுக்கொள்ளாது. முதலாவது அனுபவம், எதை கொடுத்தாலும் அந்த கடற்கரை மணல் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த 1வது அதிகாரத்தில் கொடுக்கிற அனுபவத்தில் நாம் அறிகிற காரியம் என்ன? மரியாள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்று சொல்லி தெரிஞ்ச உடனே யோசேப்பு நீதிமானாயிருந்து மரியாளை குற்றப்படுத்த, வேதனைப்படுத்த, அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிற வார்த்தையை கவனிங்கள். யோசேப்பே, மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. இந்த வார்த்தை கேட்ட உடனே அதுவரைக்கு கர்ப்பமாயிருக்கிற ஒரு கன்னி பெண்ணை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவள் உத்தமி எனக்கு தெரியும், உண்மை உள்ளவள், ஒழுக்கம் உள்ளவன் எனக்கு தெரியும். ஆனா கர்ப்பமாயிருக்கிறாளே, அதனால ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருக்கிற அந்த யோசனை பார்த்து கர்த்தர் சொல்றார், மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. நன்றாய் கவனிங்கள். அவன் சேர்த்து கொண்டான். இதே நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அதை யோசித்து பார்க்கவே முடியாது அல்லவா? எப்படி இந்த யோசேப்பாளால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது? அதுதான் கடற்கரை மணலின் தன்மை. ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார். அவர் கொடுப்பவர் கர்த்தராக இருக்கணும். தேவன் எனக்கு தருவாரானால், தேவன் எனக்கு அனுமதிப்பாரானால் நான் ஏற்றுக்கொள்ள தயார் இந்த இருதயம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள்தான் கடற்கரை மணல். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க? என்னோடு சேர்ந்திருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவளையா சேர்த்துக்கொள்ள போகிற, இவளையா சேர்த்துக்கொள்ள போகிற, அப்பா என்னால முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ற நிலை இருந்தால் நீங்கள் ஒரு மண் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அதைதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தரிசனமாகி ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுக்கிறார். உன்னுடைய ஏகபுதல நேசகுமார் ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலையிலே நீ பலி செலுத்துன்னு சொல்கிறார். 3வது வசனத்தை நீ வாசிப்பிலானால், ஆபிரகாம் தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆண்டவரே, இவ்வளவு வருஷமா நான் காத்திருந்தேன், 75 வயசுல பிள்ளை தருவேன்னு சொன்னீங்க, இப்ப 100 வயசுல தான் பிள்ளை பிறந்திருக்கிறான், இவ்வளவு வருஷம் காத்திருக்கிறேன், அதுக்கு பிறகு அவனுக்கு இவ்வளவு வயசு ஆயிட்டது, இப்ப அவனை பலின்னு சொல்றீங்களே, எப்படி முடியும்? கேட்கவே இல்லை, சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பலி செலுத்து. உடனே கூட்டிட்டு பலி செலுத்த போறான். எப்படி இது முடியும்? அதுதான் கடற்கரை மணல். என்ன ஊற்றினாலும் மணல் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் கடற்கரை மணல் தானா என்பதை யோசித்து பாருங்கள். இரண்டாவதாக நெகேமியா 2:2 நாம் வாசிக்கிறோம். ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே அல்லாமல் வேறல்ல. நெகேமியா பணபத்திரக்காரன் ராஜாவின் அருகில் நிற்கிறான், விழுந்த துக்கத்தோடு நிற்கிறான். ராஜா கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு வியாதி கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், இப்ப ஏன் உன் முகம் துக்கமா இருக்குது, ஏன் ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற? உனக்கு வியாதி கிடையாது, அதனால உன் மனசுல ஏதோ காயம் இருக்கிறது, உன் மனசுல ஏதோ துக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படியானால் உள்ளத்தில் இருக்கிற அந்த துக்கம் அவனுடைய முகத்துல தெரியுது.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது எதை குறிக்கிறது? கடற்கரை மணலை யோசிங்கள். நம்ம ஊற்றின தண்ணீரோ அல்லது வெந்நீரோ எதை ஊற்றினாலும் அது ஏற்றுக்கொள்ளும். முதல் அனுபவம். இரண்டாவது, கொஞ்சம் நம்ம போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஊற்றின இடமே தெரியாது. ஆனா மண்ணில் பாருங்க, நீங்க ஊற்றிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கழிச்சு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு இடம் அப்படியே ஈரமா இருக்கும். அதாவது தன்னுடைய முகத்தில் அதை காண்பிக்குது. அந்த சர்ஃபேஸ்ல அதை நம்ம பார்க்க முடியுது. அதான் துக்க முகம். உள்ளத்தில் இருக்கிற அந்த துக்கம், பாரம் உன் முகத்துல தெரியுமானால் நீ மண்ணு. கடற்கரை மணல் தன்னுடைய சர்ஃபேஸ்ல எந்த ஒரு மாற்றத்தையும் காண்பிக்காது. அதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அதேதான் நெகேமியா குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துக்கம் பாடுகள் வாழ்க்கையில் வருவது சகஜமானாலும் அது வெளியே தெரியாதபடிக்கு அமைந்து மௌனமாய் கர்த்தருக்குள் சந்தோஷமாக ஓடுகிற ஓட்டம் தான் கடற்கரை மணலின் ஓட்டம். மூன்றாவதாக 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கடற்கரை மணல் எப்போதும் சுத்தமா இருக்கும். நீங்களும் கடற்கரைக்கு போயிருப்பீங்க. பீச்சுக்கு நம்ம போகிறோம் இல்லையா? நல்லா யோசிச்சுட்டு பாருங்க. எங்கேயாவது பூங்காவில் போய் நம்ம உட்கார்ந்தோம்னு சொன்னா ஒரு டவல் எடுத்து அந்த கீழே இருக்கிற தரையை மண்ணை கொஞ்சம் அப்படியே தட்டி உதறி அதுக்கு தான் உட்காருவோம். ஆனா கடற்கரை மணல்ல உட்காரும்போது அப்படியே டொமுக்குன்னு விழுந்துருவோம். ஏன்னா அந்த கடற்கரை மணல் சுத்தமா இருக்கும். அது சுத்தமா இருக்கும். முந்தின நாள் பல மக்கள் வந்திருப்பாங்க. கடலை சாப்பிட்டுருப்பாங்க, பூரி சாப்பிட்டுருப்பாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாங்க, இன்னும் என்னென்னமோ துண்டு துண்டு தாள் பிஸ்கட் சாப்பிட்டுருப்பாங்க. எல்லாம் அங்கே போட்டு போவாங்க. பூங்காவில் முனிசிபாலிட்டியில இருந்து ஆள் சுத்தப்படுத்துக்கு போடுற மாதிரி கடற்கரையில் ஆள் கிடையாது. ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை அங்கே கிடைக்காது. சுத்தமாக இருக்கும். என்னதான் குப்பை போட்டாலும் கடற்கரை மணலை அழுக்காக்க முடியாது. நீங்கள் ஒரு கடற்கரை மணல் என்பது உண்மையானால் உங்களை யாரும் அழுக்காக்க முடியாது. உங்கள் இருதயத்தை யாரும் அழுக்காக்க முடியாது. உங்க இருதயத்தில் இன்னும் இத்தனை வருஷத்துக்கு உள்ள பிரச்சனை, இத்தனை வருஷம் என்ன பேசினாங்க, இப்படி என்ன நஷ்டப்படுத்தினாங்க, இப்படி என்ன வேதனைப்படுத்தினாங்க, இப்படி பல காரியம் உங்களுடைய இதயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் மண்ணு என்பதை மறந்து போக வேண்டாம். கடற்கரை மணலில் எந்த ஒரு அசுத்தம் தங்காது. யாரும் அதை அசுத்தப்படுத்தவும் முடியாது. அதேதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக உபாகமம் 4:9 நாம் வாசிக்கிறோம், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். கடற்கரை மணலில் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோடனே அந்த மண் நம்மோட பேசும். இவ்வளோ தூரம் நடந்துட்டீங்களே, கொஞ்சம் உட்கார்ந்து இளைப்பாரிப்போங்க. அப்படி டொக்னு உட்காந்துருவோம். ஏன்னா அந்த மண் நம்மளை கவர்ந்து கொள்ளுது. ஆனா பூமியில் இருக்கிற மண்ணு உட்காரவே மாட்டோம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு யாக்கோபு சொன்னார், கடற்கரை மணல் போல என்னை ஆசீர்வதிப்பீரே, ஏன் மண்ணு இல்லை? கடற்கரை மணலின் ஆசீர்வாதம் என்றால் எதை கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளும். தன்னுடைய முகத்தில் எதையுமே அது காண்பிக்காது. அது எப்போது சுத்தமாயிருக்கும். யாரும் அதை அழுக்காக்க முடியாது. எல்லாரையும் கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கடற்கரை மணலுக்கு உண்டு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடற்கரை மணலா அல்லது பூமியின் மண்ணா? கடற்கரை மணலாய் நாம் இருப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்படிப்பட்டவர்களை தான் இயேசு அன்போடு தேடிக்கொண்டிருக்கிறார். கடற்கரை மணலாக ஜீவிப்பதற்கு அர்ப்பணிப்பீர்களா? நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிறோம், ஆசீர்வதிக்கட்டும். மண்ணாக வாழ்ந்த நாட்கள் போதும் என்று சொல்லி கடற்கரை மணலாக வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.